குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரம்ம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் என்ன? நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது தேவ கிருபை. தேவ கிருபையை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அந்த கிருபை தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை போஷிக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை உடுத்து வைக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்முடைய நாசியிலே சுவாசத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் இத்தனை பலவீனங்கள் இருந்தும் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறது. நாம் பார்க்கிற வேலை கர்த்தர் கொடுத்த கிருபை. நாம் பார்க்கிற தொழில் தேவ கிருபை. நாம் பார்க்கிற வியாபாரம் தேவன் கொடுத்த கிருபை. நாம் செய்கிற ஊழியங்கள் தேவனுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே கிருபை. நாம் தங்கியிருக்கிற வீடு தேவன் கொடுத்த கிருபை. நம் கரத்தில் உள்ள செல்வங்கள் தேவன் கொடுத்த கிருபை. நாம் ஓட்டுகிற வாகனங்கள் தேவன் கொடுத்த கிருபை. கர்த்தருடைய கிருபையினால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம். நிர்வாணிகளாய் வந்தோம். தேவ கிருபை நம் மேல் இருக்கிறபடினாலே இன்னைக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு பிரயாணங்களிலும் தேவ கிருபை தான் இரவு தூங்கி காலையிலே சுகத்தோடு எழும்ப வைக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் கிருபை. அது உங்களுக்கே தெரியும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே ஆவலோடு இருங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிராதிருங்கள். ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். இந்த கிருபை வந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாகவே வரும். அந்த கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அதிகாலையிலே எழுந்து முழங்காலில் நின்று ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். அளவில்லாத கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்கள் தலையை கிருபையினாலே முடிசூட்டுவார். அடுத்து தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் ஆண்டவர் உங்களை உயர்த்தினாலும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கிருபை உங்களில் பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள். மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுதுமே கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாம் பேசும்போதும், ஈவன் மொபைலில் நாம் ஒரு மெசேஜ் அனுப்பும் பொழுது கூட அந்த மெசேஜை ஆண்டவரின் அருகிலிருந்து வாசிக்கிறார் என்கிற அந்த ஞானத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடக்கும் பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நம்மை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரை, கிருபையின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, அந்த கிருபை இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பே இல்லை. நாங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கவே முடியாது. நீங்கள் எங்கள் மேல் வைத்த பெரிய கிருபை, ரட்சிப்பின் கிருபை, அதை கொடுத்து எங்களை ரட்சித்து இந்த நிமிஷம் வரைக்கும் போஷித்து உடுத்துவித்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிறீரே, கோடி ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. அந்த கிருபையை நாங்கள் எப்பொழுது வாஞ்சிக்கும்படி, எங்கள் இருதயம் கர்த்தருடைய கிருபையை வாஞ்சிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு மோசே பக்தன் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக என்று ஜெபித்தாரே, அதே போல் உங்கள் இருதயம் எப்பொழுதும் கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது நீர் எங்களை பார்த்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துவீர். அப்படியே இன்று காலை வேளையில் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் புது கிருபையினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.